தேங்காய் பால் பாயாசம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை திருகி வச்சுருக்கேன். திருகுனா தான் பால் நிறைய வரும். அதனால் நீங்களும் திருகியே எடுத்துடுங்க. இந்த மாதிரி திருகி வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் பால் புளியறதுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறம் கெட்டியாக உள்ள பாலை தனியாக வச்சுருங்க. அதாவது முதல் டைம் எடுக்கிற பாலை தனியாக வச்சுருங்க. அடுத்தடுத்து எடுக்கிறத தனியாக வச்சுடுங்க. இந்த பால் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தது. இது நான் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் எடுத்த பால். இது உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது எப்போவுமே திக்காக இருக்கும். செகண்ட் டைம் எடுக்கிறது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, சேமியாவை எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதை சின்ன சின்னதாக நீங்கள் கையை வச்சு அந்த மாதிரி பிரேக் பண்ணி வச்சுடுங்க. சின்ன சின்னதாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். இப்படி தான் பண்ணினதுக்கப்புறம் ஜவ்வரிசி, நான் அன்றைக்கி சேமியா 200 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 150 கிராம் எடுத்துக்கிறேங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக 2 டீஸ்பூன் நெய் போடுங்க. கூடவே முந்திரி, உலர் திராட்சை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணினதுக்கு அப்புறம் கூடவே அந்த 2வது எடுத்து வச்சோம் இல்லையா, 2வது 3வது டைம் எடுத்த தேங்காய் பாலை ஊற்றுங்க. கூடவே ஏலக்காய் சேர்த்துடுங்க. இப்போது இந்த ஜவ்வரிசியை நம்ம தண்ணியில் நல்லா கழுவி வச்சிடலாம். கழுவியாச்சு. இந்த மாதிரி ஒரு 2 தண்ணி ஊற்றி கழுவுனா போதும். கழுவி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. நிறைய வேண்டாம், ரொம்ப கொஞ்சம் ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த ஜவ்வரிசி போடுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் உள்ள இந்த தேங்காய் பால் நல்லா சூடாகணும், கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் ஜவ்வரிசி போடணும். அப்போ தான் பாயில் ஆகும் சீக்கிரம். அதுக்காக இப்போது ஜவ்வரிசி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா கீழே அந்த பாத்திரத்தில் ஒட்டிடும். ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம்தான் சேமியா போடணும். வெந்துடுச்சு. இப்போ போட்டுடலாம். நீங்கள் இன்னும் நல்லா சின்ன சின்னதாக இந்த சேமியாவை பிரேக் பண்ணி உடச்சி வச்சுடுங்க. இந்த மாதிரி அப்போ தான் கிளறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டு அதை கலக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து நம்ம சுகர் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போடுங்க. சில பேர் அதிகமாக போடுவீங்க, சில பேர் கொஞ்சமாக போடுவாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டு அதையும் நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கலக்கியாச்சு. இப்போது நம்ம போட்ட சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதை 10 மினிட்ஸ் அடுப்புலையே இருக்கட்டும். அது உடனே இறக்க வேண்டாம். 10 நிமிஷம் அடுப்புலையே இருக்கணும். இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை இறக்கணும். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால் சொன்னேன். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பாயாசத்தை நம்ம மூடி வச்சிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒன் டைம் இந்த மாதிரி தேங்காய் பால் பாயாசம் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.